इसका एक बहुत स्ट्रांग मैसेज पूरे तमिलनाडु में जा रहा है। तमिलनाडु अब बीजेपी एनडीए की सरकार चाहता है। இந்த பேரவைக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நான் சொல்வது ஒன்றுதான். நான் இந்த 5 ஆண்டு காலத்தில் எனக்கும் என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தினந்தோறும் திட்டங்களை தீட்டி உழைச்சிருக்கிறேன். இன்னும் உழைக்க காத்திருக்கிறேன். இந்த 5 ஆண்டு கால உழைப்பையும் வளர்ச்சியையும் பார்த்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரணும்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு என்னை விட தமிழ்நாட்டு மக்கள் மேலே கூடுதலான நம்பிக்கை இருக்குது. உறுதியாக சொல்கிறேன், நாங்கள் தான் மீண்டும் வருவோம், நாங்கள் தான் மீண்டும் வருவோம், மீண்டும் மீண்டும் வருவோம், மீண்டும் வெல்வோம், மீண்டும் வெல்வோம். நன்றி. நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம். நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள், நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள். என்னையும் சரி அவரையும் சரி எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருப்பதாக சொன்னார்கள், இருந்தது. எப்பொழுது இணைந்தோமோ அத்தனையும் மறந்து விட்டோம். நிச்சயமாக இந்த தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெறுவோம். அது உடஞ்ச பானையெல்லாம் ஒட்டிருக்காப்புல இருக்குது. எல்லா தண்ணியும் கீழே போயிடுச்சு. பானை தான் ஒட்டி இருக்கு. ஆனால் என்னட்டனா பானையெல்லாம் உடஞ்ச பானை ஒட்டி வச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அது வேணால் மியூசியத்தில் வேணால் வச்சுருக்கலாமே ஒழிய தேர்தலையோ அதை வச்சு தண்ணி பிடிச்சோ குடிக்க முடியாது. எல்லாருமே முன்னுக்கு பிறனா பேசுகிற ஒரு சிபிஐயினுடைய முயற்சியால் உருவாக்கப்பட்ட அந்த கூட்டணியாக தான் கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சு. அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று சொல்வதற்கு பதிலாக இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லுகிற அளவுக்கு அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது. திமுக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றாலும் கூட தமிழ்நாட்டில் உள்ள திமுக தலைமையிலான கூட்டணியை திமுக கூட்டணி அல்லது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்றுதான் எல்லோரும் அழைக்கிறோம். ஆனால் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் அதை அதிமுக கூட்டணி என்றுதான் அழைத்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லுவதன் மூலம் பாஜக தலைமையில்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று அவர் ஒப்புக்கொள்வதாக இருக்கிறது. அந்த அளவிற்கு அதிமுக பலவீனமடைந்திருப்பது இன்றைக்கு வெளிப்படையாக தெரிகிறது. இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராத கட்சிகளை எல்லாம் மறைமுகமாக பல்வேறு உத்திகளை கையாண்டு மிரட்டி வருகிறது. விஜய் அவர்களை பாஜக தலைமையிலான கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்கிற முயற்சி ஒருபுறம் நடக்கிறது என்பதை யாரும் மறுக்க இயலாது. ஒன்று மட்டும் வெளிப்படையாக தெரிகிறது, அவர் பாஜகவையோ அல்லது மோடி அரசையோ வெளிப்படையாக எதிர்க்க தயாராக இல்லை, அச்சப்படுகிறார் என்பது மட்டும் தெரிகிறது. இந்த அச்சம் ஏன் என்பதை மக்களிடையே அவர் தெளிவுபடுத்தினால் அவருடைய எதிர்காலத்திற்கு நல்லது. அவர் அங்க வர வைக்கிறது இங்க வர வைக்கிறதுக்காக இல்லை. அதாவது அரசியல் ரீதியாக என்ன வேணாலும் நடக்கலாம். விசில் எங்களுக்கு இப்போ உடனே தேவையில்லைப்பா, எங்கள்கிட்ட விசில் இருக்கு. இதற்கு மேலும் பல கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேடம், என்டிஏ கூட்டணியில் வராத கட்சிகளுக்கு வந்து மிரட்டல் விடுக்காங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் இன்னைக்கு குற்றச்சாட்டு கொடுத்துருக்காரு. அது மாதிரி எதுவும் இருக்கா? இது கேப்டன் கட்சிங்க, அப்படிலாம் இங்கே யாரையும் மிரட்டவும் முடியாது, யாரையும் எதுக்கு அடி பண்ணி வைக்கவும் முடியாது. வணக்கம், இது கேள்விக்களம். ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த முதலமைச்சர் மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம் என்று சொல்கிறார். நேற்று பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் அனைவரும் அம்மையார் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் என்ற கருத்தை பதிவிட்டிருந்தார். இதற்கிடையில் விஜயுடைய நிலைப்பாடு குறித்து, அவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது குறித்து பல்வேறு கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. நலத்திட்டங்கள் மீதான நம்பிக்கையில் முதலமைச்சர் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று ஒரு சூழலை செய்கிறாரா அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி விவாதிக்க இருக்கிறோம். அல்லது இதற்கு காரணம் வந்து எதிர்க்கட்சிகளின் பலவீனமா? நம்மோடு இதற்காக இணைகிறார்கள் திமுகவிலிருந்து ராஜீவ்காந்தி, பத்திரிகையாளர் திரு ஜென்ராம், அதிமுகவிலிருந்து விரைவில் ஆவடிக்குமார், பாஜகவிலிருந்து விரைவில் விஜயதாரணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வன்னியரசு. அனைவருக்கும் வணக்கம். திரு ஜென்ராம் அவர்கள்ட்டே நான் ஆரம்பிக்கிறோன்னு நினைக்கிறேன். ஒரு பத்திரிகையாளர் பார்வையோடு போகலாம். ஒன்று, அவருடைய தொடர்ந்து இன்றைய அவருடைய பேச்சு என்பது ஒரு 5 ஆண்டுகளை நிறைவு செய்து ஒரு சாதனையின் மேல்
அமர்ந்து கொண்டு பேசக்கூடிய ஒரு நம்பிக்கையான முதலமைச்சர் அப்படின்ற ஒரு தோற்றத்தை அவர் வெளிப்படுத்துவது தெரிகிறது. இதனால் தான் என்னை விட மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு, மீண்டும் மீண்டும் வெல்வோம் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். இப்போ சாதனை பட்டியலை முழுமையாக வாசிக்கிறார். அதோடு சேர்த்து புது அறிவிப்புகள் வேறு இன்றைக்கே இருக்குது. இன்னொரு பக்கம் நேற்று வரை இல்லை சில வாரங்களுக்கு முன்பு வரை, ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு வரை அதிமுக பாஜக கூட்டணிக்கு யாருமே வரல அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சு. அவர்களுக்குள்ள பல கருத்து வேறுபாடு இருந்தாலும் நேற்று டிடிவி தினகரன் அவர்களும் சரி, இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, பரஸ்பரம் காட்ட முயற்சி செய்த அந்த ஒரு இணக்கம் இருக்குல்ல, அதுவும் இல்லை பல தலைவர்கள் அந்த மேடையில் எல்லாம் இருந்திருந்தது, பிரதமருடைய வருகை, இதெல்லாம் ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்துருக்கா? பிரதான எதிர்க்கட்சி, அதிமுகவுக்கு எதிரான பிரதான கூட்டணிக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை கடத்துறதுக்கான ஒரு முயற்சியை துவங்கி விட்டார்கள். இன்னும் பலமாக களமாடுவார்கள் அப்படின்றத நிலையில் இன்று முதலமைச்சர் அதற்கான எதிர்வினையை பிரதமருக்கு ஆற்றியதாக தான் நமக்கு தோன்றுறது. முதலமைச்சர் மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி என்னென்ன செய்திருக்கிறது என்பதையும் அவர் பட்டியலிட்டு அதன் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாரு. ஒரு தேர்தலில் நான் யாருக்கு வாக்களிக்கிறேன் என்பது ஒற்றை பிரச்சனையில் முடிவாகிறது இல்லை, பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு அது நடக்கக்கூடியது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய 2மே உண்மைதான் அப்படின்னு தெரியுது. எதிர்க்கட்சிகளும் பலவீனமாக இருக்குது, அதே சமயத்தில் சாதனைகளும் எல்லா மக்களிடத்துலையும் போய் சேர்ந்திருக்கிறது. ரொம்ப எளிமையாக சொல்கிறதாக இருந்தால், முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற அடுத்த நாளே பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்திருக்குது. அவங்களுடைய பயணங்கள் விடியல் பயணமாக, கட்டணமில்லாத பயணமாக மாறி இருக்குது. அப்படி இதில் எல்லாருக்கும் பொதுவான நடைமுறை அது எல்லா மக்களையும் போய் சேர்ந்திருக்குது. அதில் தொடங்கி அதுக்கப்புறம் கலைஞர் உரிமை தொகை மாதந்தோறும் 1000 ரூபாய், அதுக்கப்புறம் படிக்கிற கல்லூரி பெண்களுக்கு படிக்கிற புதுமை பெண் எல்லாம் சொல்றாரு. இன்ஃபேக்ட் அவர் குவான்டிஃபையே பண்றார். இந்த விடியல் பயண திட்டத்தில் 5 ஆண்டுகளில் தலா ஒவ்வொரு பெண்ணும் 60,000 ரூபாய் அளவிற்கு மிச்சப்படுத்தியிருப்பாங்கன்னு அவரே எந்த அளவிற்கு அதோட தாக்கம் இருக்கு அப்படின்றத சொல்றாரு. ஆமாம், அந்த வெல்லும் தமிழ் பெண்கள், அப்புறம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு போன்ற நிகழ்வுகளில் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து சமீப காலமாக இந்த தலைமுறையில் வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசினார்கள். அதை ஸ்டேஜ்டுன்னு பார்க்க முடியாது, அது எல்லாமே ஆங்காங்கே வளர்ந்து வந்த நபர்களுடைய உண்மையான நிகழ்வு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பேசினாங்க. அது எல்லாம் இந்த திட்டங்கள் மூலமாக, இந்த திட்டங்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு செல்வாக்கை செலுத்தி இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது போக பல்வேறு காரணிகள் இருக்குங்கிறதுல நலத்திட்டங்கள், இந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் ஒரு முக்கியமானதாகவும், அதுக்கப்புறம் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாகவும் மற்ற கட்சிகளில் முன்னிறுத்தப்படுகின்ற முதலமைச்சர் வேட்பாளரை விட சமூக நீதி, மக்களிடம் நெருக்கமாக இருக்கக்கூடியவர், சில கோட்பாடோடு பிரின்சிபிள்டாக தன்னுடைய செயல்பாட்டை வைத்திருக்கக்கூடியவர், பகைவர்க்கும் மருளும் நன்னெஞ்சு கொண்ட ஒரு மனிதராக அவர் 5 ஆண்டுகளும் நடந்திருக்கிறாரு. அப்படி இன்னொரு சிஎம் வேட்பாளரை நம்மளால் பார்க்க முடியல. அதுலேயும் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அப்புறம் திமுக கூட்டணியும் தொடர்ந்து 2019, 2021, 2024ன்னு அதை நீங்கள் சொன்னதுனால இடையூறுக்கு மன்னிக்கணும். முன்னிறுத்தப்படுகிற முதலமைச்சர் வேட்பாளர்ன்றீங்க, ஆனால் நேற்றைய கூட்டத்தில் பிரதமர் சீஃப் கேம்பெயினர்னு வச்சுக்குவோம், ஸ்டார் கேம்பெயினர் அந்த கூட்டணிக்கே. யார் முதல்வர் வேட்பாளர்ன்றதை முன்னிறுத்ததா தெரியல. இன்ஃபேக்ட் அவர் பிஜேபி என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்லிட்டு போகிறார். ஒரு இடத்தில் கூட அதிமுக என்ற வார்த்தையை கூட பிரயோகப்படுத்தலை. அறிமுகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றி குறிப்பிடும்போது மட்டும்தான். மித்தபடி எங்கேயுமே அதிமுகன்ற வார்த்தை 45 நிமிஷத்தில் இல்லை. அப்போ அந்த ரேஸுக்கே ஆள் இல்லாத ஒரு நிலை இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. அதிமுக அதை மறுக்கக்கூடும். தமிழ்நாடு தனக்கென்று ஒரு பண்பை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு போன்ற கோட்பாடுகளை முன்வைக்கக்கூடியவர்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய அந்த பண்பை உள்வாங்கிக் கொள்வதற்கான சக்தி இல்லை. எல்லா மாநிலங்கள்லேயும் எப்படி சட்டப்பேரவை தேர்தல் நடந்தாலும் சரி, மக்களவை தேர்தல் நடந்தாலும் சரி, நானே உங்களிடம் வேட்பாளராக நிற்கிறேன் எப்படி தன்னை முன்னிறுத்தி ஒரு பிரச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி முன்வைக்கிறாரோ அதே போன்றது ஒரு அணுகுமுறையை தமிழ்நாட்டிலேயும் வைக்கிறாரு. அதனால் அதிமுகங்கிற பெயரே உச்சரிக்காமல் பிஜேபியின்
தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. அது எதேச்சையாக நடந்ததாகவும் இல்லை, எதேச்சையாக நடந்ததாகவும் இல்லை. ஏன்னா அந்த அறிவிப்பு போன ஏப்ரல்ல வந்ததற்கு பிறகு 2 நாளிதழ்கள்ல உள்துறை அமைச்சர் இதுக்கு ஆர்கிடெக்டாக, இந்த கூட்டணிக்கு ஆர்கிடெக்டாக கருதப்படுகின்ற இந்தியாவின் உள்துறை அமைச்சர் 2 நாளிதழ்களில் கொடுத்த பேட்டியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, இது கூட்டணி ஆட்சி தான், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு. அதுவும் யாருங்கிறத ஒரு கேண்டிடேட்டாக முன்வைக்காம தான் அப்போ பேசியிருந்தாரு. இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. பியூஷ் கோயல் இதுக்கு முந்தின நாள் பேசும்போது கூட கூட்டணி ஆட்சின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பெரும்பான்மை பெற்ற ஆட்சி அமைக்கும்னு சொன்னார். எனக்கு என்னவோ அந்த ஏரியா பொதுமக்களிடம் அவங்களுக்குள்ள ஒரு உண்மையிலேயே ஒரு டீல் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது கூட்டணி ஆட்சியாகத்தான் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்ற டீல் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அதிமுகவுக்கு இருக்கிறதுனால அந்த டீலை தமிழ்நாட்டு மக்களிடம் இருந்து அதிமுக மறைக்கிறதோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வருது. ஒரு பொய்யான ஒரு தியரியை முன் வச்சு அவங்க இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றுகிறது. பேசுவோம். திரு ஆவடிக்குமார், அதில் 2 முக்கியமான விஷயங்கள் அவர் சொல்கிறார். ஒன்று, பிஎம் எல்லா மாநிலங்களையும் கடைபிடிக்கக்கூடிய யுக்தின்றது தன்னை முன்னிலைப்படுத்தி பாஜகவை முன்னிலைப்படுத்தி, அதே யுக்தி அப்படிங்கும் பொழுது இன்னொன்று அவர் சொல்கிறார், ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங், கூட்டணி ஆட்சி தான் முதல்வர் வேட்பாளரை முன்னிலைப்படுத்தாதது. பீகார்லையும் கூட அவங்க அதுதான் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நடந்தது வேறு. ஆனால் பிரதமர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தல ஒரு தயக்கம், நாங்கள் தான் முன்னிலை எடுக்கிறோம், பிஜேபி தலைமையில் தான் இந்த எலெக்ஷனை சந்திக்க போகிறோம், வரக்கூடிய ஆட்சியும் கூட்டணி ஆட்சி, இதெல்லாம் ஒற்றுக்கொள்ளப்பட்டு மக்கள்கிட்ட தெரிவிக்காமல் ஒரு ரகசியம் காக்கப்படுதா? இல்லை, நீங்கள் இந்த கூட்டத்தை அவர் என்ன பார்வையில் பார்த்தாருன்ற ஒரு மரியாதைக்குரிய ஜென்ராம் சாருடைய பேச்சிலிருந்து தெரியுது. அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு இணையாக எடப்பாடி பழனிசாமியினுடைய உருவம் இருந்தது. அதையாவது ஒத்துக்கிறீங்களா? அதுவும் இல்லைன்னு போகிறீங்களா? கட் அவுட்டை வச்சு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம், அந்த கூட்டத்தினுடைய முகப்பில் இருக்குல்ல, முகப்பில் பிரதமருக்கு இணையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் படம் இருந்தது. கூட்டம் ஏற்பாடு பண்ணது யார் சார்? கூட்டம் ஏற்பாடு பாரதிய ஜனதா கட்சி தான் பண்ணிச்சு. அவங்க கூட்டணி பண்ணல. கூட்டம் பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்த கூட்டம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்பாடு செய்த கூட்டம் தான். அதில் பிரதமர் கலந்துக்கிட்டார். அதில் கூட்டணி கட்சிகளை அறிமுகப்படுத்தினாங்க. அது முழுக்க பாரதிய ஜனதா கட்சி இன்னும் சொன்னால் அவங்க தமிழக பொறுப்பாளர் மத்திய இணையமைச்சர் அங்கே இருந்து அவர் தான் ஏற்பாடெல்லாம் பண்ணார். பிரதமருக்கு ஏன் அதிமுக இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பேர் சொல்கிறதுலையோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்மொழிவதில் என்ன தயக்கம்? நீங்கள் அவர் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு, அவங்க கூட்டணி கட்சி கூட்டமாக அதை மாற்றி அவங்க கட்சி கூட்டத்தை கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பு கூட்டமாக தேர்தல் நடத்தினாங்க. அதில் பிரதமர் என்ன பேசணுன்றது அதிமுக சொல்ல முடியாது, இன்னொருத்தர் முடிவு பண்ண முடியாது. பிரதமர் அவருடைய கருத்தை பேசிட்டு போகிறாரு, அவருடைய கட்சியினுடைய கருத்தை பேசுகிறாரு. ஆனால் அவர் முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பேச சொல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், தனித்த பெரும்பான்மையோடு போட்டியிடும் என்றதை உறுதியாக சொல்லியிருக்கோம். நீங்கள் வேணா ஏன் குழப்பம்? அதில் குழப்பமே இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலமுறை சொல்லியிருக்காரு, பேச விடுங்க. பலமுறை இல்லை, நேற்றைக்கு அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் இல்லை, அந்த கூட்டத்தில் பேசின அத்தனை பேரும் அவர் தான் முதலமைச்சர், அதிமுக ஆட்சி அமைன்றதை ஏற்றுக்கிட்டு தான். அன்புமணி ராமதாஸ் அவர்களை தவிர்த்து யாருமே அவரை முன்மொழியவே இல்லை. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் அதை சொன்னார், வேற யாருமே அவரை முன்மொழிஞ்சு பேசவே இல்லையே. என்ன டிடிவி தினகரன் என்ன சொன்னார்? அவர் முதல்வர் வேட்பாளர் டிடிவி தினகரன் திரு எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னாரா? என்டிஏ ஆட்சின்றத மட்டும்தான் எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர்னு சொன்னார். அதையாவது ஒத்துக்கிறீங்களா? அது கூட சொல்லாமையா இருக்க முடியும். அவர் அது அதிமுக பொதுச் செயலாளர் தான் இன்றைய நிலையில எதிர்க்கட்சி தலைவர். அதை சொல்லிதான் சார் ஆகணும். நம்ம கேள்வி அதிமுக தலைமையில் இந்த தேர்தல் முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமின்றத பிரதமர் தானே முன்மொழியணும்னு எதிர்பார்க்கிறாங்க. பிரதமர் நீங்க சொன்னீங்க அவர் என்ன தீர்மானம் பேசணும் நாங்க தீர்மானிக்க முடியாதுன்னு கேக்குறீங்க. ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட, கடைசி வரை இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கடைசி வரை
திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எப்படி பல முறை வரப்போறார் பிரச்சாரத்துக்கு, ஒரு முறை கூட வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளர் முன்மொழியாமல் இருந்தா அதிமுக வந்து பரவாயில்ல, அது அவருடைய கருத்து அப்படின்னு சொல்லி விட்டுருக்கீங்க. அவருடைய பேச்சுக்கு அது நீங்க பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருக்கா இல்லையா? அதையாவது நம்புறீங்களா இல்லையா? யாரு உங்களுக்கு என்ன எப்ப அறிவிச்சிருக்காங்க சார்? எப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா முதல்ல கூட்டணி வந்த உடனே சொன்ன வார்த்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தேர்தல் சொன்னார். முதலமைச்சர் அவர் அப்பவே முதலமைச்சர் சொல்லல. அதுக்கப்புறம் அதே அமித்ஷா தானே சொன்னாரு அதிமுக ஒருவர் முதல்வர் வேட்பாளர் இல்லன்னு சொன்னா அது இல்லன்னு ஆயிட போறது இல்ல. நான் சொல்லல சார், அவர் 3 பத்திரிகையில் கொடுத்த பேட்டியில சொன்னார். பிரச்சார யுக்தி எல்லாம் வந்து தேர்தல் வரைக்கும் நீங்க ஒரு இவ்வளவு அப்பட்டமான ஒரு உண்மையை மறைக்கிறீங்கன்னா அதுக்கு பதில் சொல்றதுல வந்து ஒரு அர்த்தமே இல்லை. நான் கேட்கறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதையாவது நம்புறீங்களா இல்லையா? அதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அப்புறம் என்ன பிரச்சனை? பிரதமர் சொல்ல மாட்டேன்றாருன்ற நீங்க நம்புறீங்களான்னு கேக்குறீங்களா? அதிமுக நம்புறது வேற சார். ஊடகங்களை நீங்க கேள்வி எழுப்பலாம். நான் கேட்கக்கூடியது பிரதமர் மோடி சொல்ல மாட்டேன்றாரு, அதிமுகவுல ஒருவர்னு திரு அமித்ஷா சொன்னாரு. பிரதமர் மோடி வந்து அதிமுகன்ற வார்த்தையே சொல்ல மாட்டேன்றாரு. இல்லங்க சொல்ல மாட்டேன்னு சன் டிவிக்கு மட்டும் சொல்லிட்டாரா? இல்ல அவர் பேசல, சொல்லலையே. என்ன சொல்ல வரீங்க? இதெல்லாம் ஒரு தேர்தலில் பிரச்சாரமாக பண்ணி அவர் சொல்லலை இவர் சொல்லலை, இதெல்லாம் ஒரு பேசு பொருளாங்க. நீங்க ஆரோக்கியமான விவாதம் பண்ணுங்க. அவருடைய பேச்சில் இருக்கிற முரண்பாடுகள், ராகுல் காந்தி முன்மொழியல்ன்றது பிரச்சாரத்தில் அவருடைய பேச்சில் இருக்கிற முரண்பாடுகளை பேசுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கிற இடைப்பட்ட ஏதாவது கொள்கை ரீதியான பிரச்சனைகள் இருக்கு, அதை பேசுங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவர் சொல்லல இவர் சொல்ல, அவர் அங்க உட்கார்ல இவர் இங்க நிக்கல, அவர் எங்க உட்கார்ல அதெல்லாம் கேள்வி இல்ல சார். அவரை வந்து முதல்வர் வேட்பாளரா வந்து ப்ரோபோஸ் பண்றது என்டார்ஸ் பண்றதுல என்ன இப்போ என்ன நிலைப்படுத்த விரும்புறீங்க? பிரதமர் நரேந்திர மோடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வேட்பாளரா ஏத்துக்கலன்னு நினைக்கிறீங்களா? அவர் தான் சொல்லணும். அவர் எதுக்கு சொல்லணும்? அவர் தான் அவர் தலைமையில தான் அரசினே சொல்றாரு. அவர் வந்து சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. நீங்க சொல்றதுனால அது உண்மை ஆயிட போறது இல்ல. உங்களுடைய தரத்தை தான் அது தெரிவிக்கும். நீங்க வந்து அரசியல்ல நீங்க ஒரு நேர்மையற்ற வகையில் இந்த அரசியல் அணுக பாக்குறீங்கன்றதான் தெரியுமே தவிர, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளிப்படையான கூட்டணி தான் அமைச்சிருக்கு, வெளிப்படையான அறிவிப்புகளை தான் வெளியிட்டு இருக்கு. எங்களுக்கு எந்த ரகசியமும் இல்லை. இந்த கூட்டணியை எதிர்க்கிறதுக்கு ஒரு சரியான காரணம் இல்லை, இந்த கூட்டணியை குழப்பறதுக்கு உங்களுக்கு ஒரு சரியான நிலைப்பாடு இல்லை. அதனால இது போல ஒரு சில்லறத்தனமான வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. இல்ல, வார்த்தைகளை யோசிச்சு பேசணும் திரு ஆவடி. நான் வார்த்தையை கரெக்ட்டா தான் பேசுறேன். நீங்க வார்த்தைகளை கண்ணியத்தோட பிரயோகப்படுத்துங்க. நான் கேட்டது வந்து பிரதமர் ஏன் வந்து ஏற்க மறுக்கிறாருன்னு கேள்வி கேட்டா உங்களுடைய கருத்தை சொல்லலாம். அதுக்காக வந்து நான் எங்களுடைய கருத்தை தான் சொல்றேன். உங்களுடைய கருத்துன்றது நீங்க பயன்படுத்திய வார்த்தை உங்க கட்சியோட கருத்தா? உங்களுடைய முரண்பாடுகள் உங்க பேச்சிலிருந்து தெரியுது. நீங்களே என்ன சொல்றீங்க? பாரதிய ஜனதா கட்சியை வந்து அதிமுக அபகரிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லவே இல்லையே, இவங்களை ஏற்கலன்றீங்க. அதெல்லாம் சொல்லவே இல்லையே சார். நீங்க சொல்ல அபகரிச்சா நான் எங்க சொன்னேன்? நீங்களா தான் சொல்றீங்க பாரதிய ஜனதா கட்சி நீங்க பொருள் அது. நீங்க எந்த கருத்துல சொன்னாலும் எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. எங்களுக்கு வந்து எங்களுடைய நிலைப்பாடு தெரியும். பிரதமர் முதல்வர் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் நிச்சயமாக மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, மீண்டும் வெல்வோம், 2000 திராவிட மாடல் 2.0 உறுதி அப்படின்றத சொல்றது. அவங்க தேர்தலை சந்திக்க போறாங்க. அது தேர்தலுக்கு ஒரு கட்சியினுடைய கூட்டணியினுடைய தலைவர் அதுதானே சொல்லுவாரு, வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்க. நன்றி. பாயிண்ட் டேக்கன். ராஜீவ் காந்தி யதார்த்தமாக வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்லக்கூடிய பேச்சு ஒன்று, இன்னொன்று அவர்களுக்குள்ளே எந்த முரணும் இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர்கள், எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு நமக்கு தலைப்பு வைச்சதே வந்து எதிர்கட்சியில் கூட்டணியோடைய பலவீனமானு கேட்டதுக்காகத்தான் இந்த கேள்வியை வச்சு அவர்கிட்ட அவர் அதுக்கு உள்நோக்க சொல்கிறார். பட் இந்த நம்பிக்கை எதிலிருந்து வருதுன்றது ஒன்று. இன்னொன்று, இந்த முரண்கள் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்ன்றதை நீங்கள் இப்போ அக்னாலேஜ் பண்ணுறீங்களா? அது அப்படி தானா? ஒன்று, இன்று சட்டப்பேரவையில் இந்த பெரும்பாலும் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியுடைய இறுதி கூட்டம்னு நினைக்கிறோம். அவசர கூட்டங்கள் இல்லாத வழியில் இதான் இறுதி கூட்டம். 5 ஆண்டு காலம் என்ன செஞ்சுங்கிறத தெள்ள தெளிவாக புள்ளி விவரங்களோடு கம்பேர் பண்ணி, போன எடப்பாடி ஆட்சியில் தமிழ்நாடு என்னவாக இருந்தது, தொழில் தொடங்க உகந்த மாநில பட்டியலில்
6வது இடத்துலையோ 16 இடத்துலையோ இருந்தது. இன்றைக்கி 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கோம். சமூக குறியீட்டு வளர்ச்சியில் 14வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு இன்று முதலிடத்துக்கு வந்திருக்கு. 8வது இடத்தில் தனிநபர் வருமானத்தில் இருந்த தமிழ்நாடு இன்று முதலிடத்திற்கு வந்திருக்கிறது. வேலைக்கு போகிற மகளிர் எண்ணிக்கை 6வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு இன்றைக்கி முதலிடத்துக்கு வந்திருக்கிறது. தொழில் வளர்ச்சியில் 6வது இடத்தில் தமிழ்நாடு 2வது இடத்துக்கு வந்திருக்கிறது என்று நாங்கள் 5 ஆண்டில் செய்த சாதனைகளையும் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டாவது தனிநபர் வருமானத்தை கூட்டியிருக்கிறதா, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தியே 7 விழுக்காடு இருக்கிற போது கடந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் 4 விழுக்காடு இருந்த அந்த உற்பத்தியை இன்று 11 விழுக்காடு ஆக்கியிருக்கிறோம். ஒரு கம்பேரிட்டிவாக ஒரு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக மக்களுக்காக உழைக்கிறேன், மக்களோடு பயணப்படுறேன். ஏறத்தாழ இந்த 1700 நாள்களில் 15,000 கூட்டங்களை நான் போயிருக்கேன்னு சொன்னாங்க. அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எத்தனை கூட்டங்களுக்கு போனாலும் மனசாட்சி உள்ள அதிமுக தொண்டர்கள் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்யட்டும். 6 மாதம் கொடநாளில் இருப்பாங்க. அப்பாயின்மெண்ட் பார்க்குறதுக்கு இதே பியூஷ் கோயல் என்று கூட்டணி பேசி வைத்த நடத்துகிற பெரும் மரியாதைக்குரிய பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சர். நான் 4 நாளாக காத்திருக்கேன். சென்ட்ரல் மினிஸ்டர் வந்திருக்கேன், எங்கே இருக்காங்கன்னு தெரியல சிஎம், என் ஃபோனை யார் எடுக்கலைன்னு சொன்ன காலங்களும் உண்டு. அமைச்சர்கள் பல நாள் கொடநாடு வாசலில் காத்திருக்கோம் அப்படின்னு இந்த காலம் உண்டு. தன் தலைவா படம் வெளிவருவதற்காக 4 நாள் அம்மையாரோட அப்பாயின்மெண்ட் வாங்கி காத்திருக்குன்னு விஜய் அவர்கள் சொன்ன காலமும் இருந்தது. நம்ம செம்பரமாக்க ஏரியை திறக்க போனோம், ஒரு நாள் அம்மையார் ஃபோனே எடுக்கலைன்னு காத்திருந்த காலம் உண்டு. அப்படிப்பட்ட முதலமைச்சர் இருந்த இடத்தில் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் தலைவர் மிக தெளிவாக தமிழ்நாடு மக்கள்கிட்ட சொல்கிறோம், தமிழ்நாடு இப்படி முன்னேறி இருக்கிறது அப்படின்னு தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிட்டோம். மீண்டும் திராவிட மாடல், மீண்டும் மீண்டும் திராவிட மாடல்னு அந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஒன்று நலத்திட்டம், அந்த நலத்திட்டத்தால் ஏற்பட்ட சமூக மேம்பாடு, அந்த சமூக மேம்பாடு ஏற்படுத்திய தாக்கம். ஆனால் கொஞ்சம் சவுண்ட் தந்துருவார்கள். இந்த சமூக மேம்பாடு ஏற்படுத்திய தாக்கம், அதனால் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சி. இது நாங்கள் பிரச்சார மேடை. நேற்று மாண்புமிகு இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர் வந்தார், அவரும் பிரச்சாரம் பண்ணார். நாங்கள் இத்தனை லட்சம் கோடியை கொடுத்தோம், கடந்த காங்கிரஸ் அரசோடு ஒப்பிடுகையில் நாங்கள் இத்தனை லட்சம் கோடியை கொடுத்தோம், இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இவ்வளவு திட்டங்களை தொடங்கினோம், இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. மதத்துக்கு எதிராக இவங்க இருக்காங்க, தொடங்கினாங்க. அப்படி பேசிய மரியாதைக்கு நரேந்திர மோடி அவர்கள் வருகிற தேர்தலில் நீங்கள் இந்த ஆட்சியை அனுப்ப வேண்டும் என்றால் நாங்கள் எடப்பாடிக்கு ஓட்டு போடுங்க, இவர் இப்படி பண்ணினார்னு சொல்லணும். கம்பேரிட்டிவ் தான், அரசியல் கம்பேரிட்டிவ் தானே. இந்த அண்ணன் சொன்னார்ல நம்ம மரியாதைக்குரிய அண்ணன் குமார் அவர் சொல்லுவோம், இத்தப்படி உருவம் உங்களுக்கு தெரியலையான்னு. நரேந்திர மோடி தெரியலைங்க தான் வருத்தங்களுக்கு. அது இங்கே உள்கட்சி குழப்பெல்லாம் தாண்டி இவர் இந்த சாதனையை செய்தார், அப்படி தமிழ்நாடு இருந்தது, இப்படி சீரழிந்து விட்டது என்று பேசியிருந்தால் உங்களுக்கும் சந்தேகம் வந்திருக்காது, எங்களுக்கு சந்தேகம் வந்திருக்காது. நாங்கள் பேசினா அண்ணன் உள்நோக்கமாக அதுக்குள்ளே போகலாம். நாங்கள் அதை தாண்டியே வர்றோம். இந்த சமூக மேம்பாட்டில் இத்தனை ஆண்டு கால ஆட்சியில் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் சொன்னது, ஐயா ஜென்ராம் அவர்கள் சொன்னது போல் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு மேம்பாடு, ஒரு உயர்வை இந்த அரசு கொடுத்துருக்குது. நாங்கள் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறோம், ஆமாம் கொடுத்துருக்கோம். இதன் மீது விமர்சனம் வைங்க, எங்கள் மீது புழுதிவாரி தூத்துகிற போது கூட ஆமாம் நீங்கள் அதுக்கான விளக்கத்தை எங்கள் அமைச்சர் கொடுக்குறாங்க, எங்கள் முதலமைச்சர் கொடுக்குறாங்க. நீங்கள் தமிழ்நாடு இன்னைக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடு நாங்கள் சொல்கிறோம், ஆமாம் கொண்டாடுறோம். ஏன்னா பள்ளியை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிற மாணவர்கள் மாணவிகள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அதிகம். அது அவர்கிட்டயே கேட்போம். ஒரே ஒரு நிமிஷம். இப்போது அவர் வெளிப்படையாகவே சொன்னார், இவ்வளவு மோசம்னு சொல்லி ஒரு பட்டியலிட்டீங்க இல்லையா, புகார் பட்டியல். திமுக ஆட்சி குறித்து பிரதமர் திரு மோடி அவர்கள் ஒரு பெரிய பட்டியலை வச்சார். அப்போது மாற்றி ஒரு சிறப்பான ஆட்சி இவர் தலைமையில் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு ஆட்சி, அதிமுக ஆட்சி அமைக்கலாம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லன்னு ஒரு கேள்வி. இன்னொன்று அது இதுவும் சேர்த்து சொல்லிடுங்க, ஏற்கனவே ஒரு 5 வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2000 ரூபாய் கொடுக்க போகிறேன் அப்படின்றது, அதே போல் ஸ்கூட்டிக்கு 25,000 மானியம்லாம் சொல்லியிருக்காரு. அப்போது பிரதமர் முன்னிலையில் எங்களுக்கு வாக்களித்தால் பிரதமரை வைத்துக்கொண்டு சொல்கிறேன், உறுதி கொடுக்குறேன், நிதி வரும், நாங்கள் இதெல்லாம் செயல்படுத்துவோம்னு சொல்லி அதையும் பிரதமரை வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கலாம்ல. இல்லை, இது தேர்தல் பிரச்சாரத்தினுடைய இறுதி கூட்டம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது இல்லை. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம், அதில் கூட்டணி கட்சிகளை அறிமுகப்படுத்தினாங்க, அவ்வளோதான். அதனால் இன்னும் அதில் நீங்கள் எதிர்பார்க்கறத விட கூடுதலாகவே சொல்லுவாங்க, அது கொஞ்சம் காத்துருங்க. பரவாயில்ல. ஒரு அதிமுகவுடைய தொண்டருடைய யதார்த்தம் அதான். உண்மையிலேயே நான் அதை நாவடிக்குமாரோட சரிதான் இல்லை, அது சரிதான். ஏன்னா ஒரு பக்கம் டிடிவி தொந்தரவு, ஒரு பக்கம் ஓபிஎஸ் தொந்தரவு, ஒரு பக்கம் தீபாஸ் தொந்தரவு, ஒரு பக்கம் அண்ணன் பழனிசாமி, அண்ணன் கோயம்புத்தூர் பழனிசாமி தொந்தரவு, அண்ணன் புகழை தொந்தரவு, பல தொந்தரவு இருந்துச்சு. ஐயா சாமி கட்சியை காப்பாற்றுங்கன்னு மூடிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, தன்னை நம்பிய எதிரியா, தன்னை நம்பி ஆளாக இருந்தால் கூட ஓபிஎஸ் வெளியே போனால் பரவாயில்ல,
டிடிவியை நான் எப்படியாவது அமைதியாக இருப்பேன், நம்மளே நம்பி இருந்தா இருப்பாரு, நீ கட்சியை காப்பாற்றி கொடுத்துருக்காரு. அதனால் கூட்டணி அறிமுகம் பண்ணியிருக்காரு, உடஞ்சிருந்த கூட்டணியை ஜெல் பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, அந்த அதிமுக தொண்டர்களை கான்ஃபிடண்டாக நம்ம இது பண்ணணும். அவர் தனி கட்சியாக தானே வெளியே வந்து இல்லை இல்லை எங்கள் பார்வை சரிங்களா, ஒரு காப்பாற்றிருக்காரு. ஆனால் வந்து இந்த மண்ணில் அவர் விதைக்கிற சமூக நல்லிணக்கம் குறித்து இவங்க பேச தயாரா? நேற்று எந்த நாள் பெரும் மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டுக்கு இந்தியாவிற்கே அடையாளமாக அன்னை தாய்மொழி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உயிர் போன்றது, இந்தியர்களை இணைப்பதற்கு ஆங்கிலம் தான் இணைப்பு மொழி என்று அறிவித்த 23ஆம் தேதி 1வது மாதம் 1968 அந்த நாள் வந்து நரேந்திர மோடிட்ட, ஐயா நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எங்கள் கட்சி கொடியில் அண்ணான்னு பேருக்கு நீங்கள் இங்கே வந்து இந்தியில் பேசாதீங்க, காங்கிரஸ் தலைவர் வந்தால் இங்கிலீஷில் பேசுகிறாங்க, கொஞ்சமாக தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு புரியுது, நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்தியிலேயே பேசுறீங்கன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி கேட்டிருந்தாருன்னா பரவாயில்ல, மகிழ்ச்சி கேட்குறாரேன்னு கேட்டிருக்கலாம். ஐயா இங்கே எங்கள் ஊரில் எங்கள் பேரங்க அண்ணா சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார், அந்த ஊரில் வந்து திருப்பரங்குன்றத்து பேரில் கல்லெறியாதீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருந்தா ஓ பரவாயில்ல, இன்னும் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறான்னு கேட்டிருக்கலாம். ஐயா எங்கள் ஊரில் நாங்கள் மாமா மச்சனா இருக்கோம், இந்து இஸ்லாமியர்லாம் வேறு எங்கள் இல்லைங்கய்யா, நீங்கள் வந்து பாரத மாதாக்கு ஜெய்ஹிந்த்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி இன்னும் அவர் திராவிடத்தை பிடியில் இருக்காரு, பரவாயில்ல, கூட்டணிக்காக தான் தேர்தலுக்காக அவர் கூட்டணி வச்சிருக்காரு, கொள்கை வீரன் எடப்பாடி பழனிசாமின்னு மக்கள் நம்பியிருப்பாங்க. நாங்கள் தான் சொன்னோம், இவர் கொள்கையை விற்று என்றால் விட்டு கொடுத்து, அதே வேறு கொள்கை வேறு கட்சிகள் கொள்கை வேறு அடிநாதமாக இருக்க பேரங்க அண்ணாவுடைய இருமொழி கொள்கையை கொடுத்து, பேரங்க அண்ணாவுடைய சமத்துவத்தை கொடுத்து, பேரங்க அண்ணா சொன்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவனை கொடுத்து, எனக்கு என் எதிர்கட்சி தலைவர் பதவி சொன்னார்ல, அதை எதிர்கட்சி தலைவர் ஒத்துக்கிட்டார்ல. யார் ஒத்துக்கிட்டாரு? டிடிவி ஒத்துக்கிட்டாரு. அதை பொதுச் செயலாளர் டிடிவி ஒத்துக்கிட்டார்ல. அப்ப சண்டை டிடிவிக்கு எடப்பாடிக்கு இந்த சண்டையை மோடி மீடியேட் பண்ணி முடிச்சு வச்சுட்டாரு. அதுதான் அண்ணன் ஹாப்பியா இருக்காரு. அதாவது இன்றைக்கு உலகத்திலேயே செம்மொழின்னா தமிழ் மொழி தான். இன்றைக்கி இருந்த 6 மொழிகளில் 4 மொழி வடக்கொடியும் சொல்லிச்சு, 2 மொழி சீன மொழியும் தமிழும் தான் செம்மொழி. ஆனால் செம்மொழியை வந்து மத்திய அரசு செம்மொழியை அறிவிச்சதுன்னு சாதனையாக சொன்னீங்க. அதனுடைய நீட்சி என்னாச்சு? இன்றைக்கி தமிழ்நாடு அரசு தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய, பயன்படுத்த வேண்டிய தமிழ்நாடு அரசு வழங்குகின்ற செம்மொழி இலக்கிய விருதுகள் மராட்டியத்துக்கு, கன்னடத்துக்கு, தெலுங்குக்கு, ஒரியாவுக்கு கொடுக்கணும்னு தமிழ்நாடு அரசு அறிவிக்குதுன்னா அப்போது அதையெல்லாம் செம்மொழிகள் தமிழுக்கு இணையான மொழிகளாக ஏற்றுக்கிட்டீங்களா? அப்போ சாகித்ய அகாடமியை நிறுத்தி வச்சுட்டாங்க. இல்லை இப்போ என்ன சொல்ல வரீங்க? மத்திய அரசு எல்லா மொழியும் சேர்த்து செஞ்சால் அது வந்து மொழி திணிப்பு. நாம வந்து நம்ம முடிச்சிடறேங்க, என்னுடைய கேள்வியை முடிச்சிடுறேன். தமிழை பாதுகாக்க வேண்டிய, வளப்படுத்த வேண்டிய, பலப்படுத்த வேண்டிய, உலகம் முழுவதும் நிலைப்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. தமிழ்நாடு தான் உலகத்திலேயே வந்து தமிழை வந்து பாதுகாக்க முடியும். ஆனா நாம தர விருது, தமிழ்நாடு அரசினுடைய விருது, இங்க இருக்கிற தமிழறிஞர்கள் எழுதிய நூலுக்கு தர்றது உதவும். ஆனா நாம போய் ஒரியாவில் ஒரிய இலக்கியத்துக்கு செம்மொழி விருது கொடுத்தா அதை வந்து செம்மொழியா ஏத்துக்கிறீங்களா? இல்ல, உலகத்தில் சிறந்த மொழியா அதை ஏத்துக்கிறீங்களா? மரியாதைக்குரிய மராட்டியத்தை ஏத்துக்கிறீங்களா? கன்னடத்தை ஏத்துக்கிறீங்களா? கேட்போம். மரியாதைக்குரிய அண்ணன் குமார் அவர்கள் ஒரு நீண்ட சிந்தனையாளர். தொடர்ச்சியாக ஒரு 15-20 ஆண்டுகாலமாக அவர் விவாதங்களை பார்க்குறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் முழங்குகிற போது தமிழ் எந்த மொழியை விடும் தாழ்ந்த மொழி இல்லை என்று தான் சொன்னார். தந்தை பெரியாரும் நாங்கள் யாரையும் விடும் தாழ்ந்தவர்கள் இல்லை, உங்களோடு சமமானவர்கள் சொன்னோம். நாங்கள் என்றைக்கும் கன்னடத்தையோ, மலையாளத்தையோ, மராட்டியையோ, பெங்காலியோ, ஒரியாவையோ தாழ்த்தி பார்க்கல. ஹிந்தி தான் மேலுன்னு சொல்லி எங்களை தாழ்த்தின போது அவர்களுக்கும் சேர்ந்து உங்கள் மாநிலத்தில் உங்கள் தாய்மொழியை பேசுங்கள், இணைப்பு மொழியாக ஆங்கிலம் தொடரும் என்று வாங்கி கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம். அதிமுக சேர்த்தே சொல்கிறேன். ஏன்னா அன்றைய மக்கள் தலைவர் மரியாதை எம்ஜிஆர் அவர்கள் ஊராக அதற்காக பிரச்சாரம் செய்தார். அப்படி இருக்கிற போது நாங்கள் எந்த மொழி தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரியாக்காரர்களையும், மராட்டியர்களையும், பெங்காலிகளையும், ஒட்டுமொத்த இந்தியர்களையும் இந்தி என்கிற மொழியை திணித்து இந்தி தான் மேலானது, இந்தி தான் அலுவலக மொழியாக தாழ்த்துகிற போது எங்கள் தாய்மொழியான செம்மொழி, எங்கள் உதிரத்திலிருந்து தமிழி, எங்கள் எழுத்து வழி விழுந்து தமிழும், தெலுங்கும், மலையாளமும், கன்னடமும், பராகுயும், தூதும், தூதுவானாவும், கோண்டும், கோண்டுவானாவும் பெற்றெடுத்த எங்கள் மொழி எல்லா மொழிகளும் இணைக்க வேண்டிய சமூக சூழலும் அரசியல் சூழலும் எங்களுக்கு இருக்கிறது. இந்தியர்களை இந்தி வெறிகளிடமிருந்து காப்பாற்றுவதும்
இந்தியர்களை அவர் தாய்மொழியை பாதுகாப்பதற்கும் திராவிடம் தான் துணை நிற்கும் எங்கள் முதலமைச்சர் எடுத்த முடிவு தான் மிகச்சரியான முடிவு. இதில் திரு வன்னியரசு உங்களுடைய அவர் இன்னும் ஒரே சம்பந்தம் சொல்லிடுறேன். அதாவது சுருக்கமா தமிழ் இலக்கியங்களை படைப்பவர்களுக்கு நீங்க எவ்வளவு விருது தந்தாலும் அது தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு வளர்ப்பதற்கு பயன்படும். நான் கேட்குறேன், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு விருது கிடைச்சா பரவாயில்ல. இப்போ ஒரியா மொழியில் இலக்கியம் படைக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்களா? ஒரு ஆதரவு நீங்க பெங்காலி அம்மா பார்த்தாங்க. இல்ல இங்கிலாந்துல இருந்து புக்கர் பிரைஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய பானு முஸ்தாக்கு கிடைக்கும் போது கல் தோன்றி முன் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மொழி தமிழ்ன்றோம். ஆனா அதுக்கு இணையா இன்னைக்கு நம்முடைய கிளை மொழிகள், நம்மால் வளர்க்கப்பட்ட மொழிகள், நம்மால் உருவாக்கப்பட்ட மொழிகள், நம்மை பின்பற்றி வந்த மொழிகள்லாம் அதுக்கு இணையா வச்சுக்கிட்டு உங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எத்தனை வந்து உலக இலக்கியங்களை எல்லாம் வந்து மேற்கோள் காட்டியிருக்காருன்னு நீங்களே பெருமையாலாம் சொல்லியிருக்கீங்க. அப்ப இல்ல உங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்த ஜெயலலிதா அவர்களும் சரி, இல்ல உங்களுடைய கட்சியுடைய பல்வேறு தலைவர்களும் சரி பல உலக இலக்கியங்களை வந்து பாராட்டி இருக்காங்கல்ல. அதெல்லாம் மொழி சார்ந்து தமிழை தாண்டி எதுவும் பேசக்கூடாது, சிறப்பிக்க கூடாதுன்னு இல்ல. நம்ம பேசுவோம். இல்ல அவர் முதல் சுற்று கருத்தை நான் பேசுறேன். இல்ல அவர்கிட்ட பேசிட்டு வர இந்த செய்தியை முடிச்சிடுறேன். அதாவது அவங்க மொழி விருது தர்றதுல கூட எனக்கு வேறுபாடு இல்லை. சரி, நமக்கு இணக்கமான நம்ம என்ன சொன்னா நம்முடைய கிளைமொழிகள்ன்ற சகோதரர் ராஜீவ்காந்தி சொல்றதை கூட ஏத்துக்கிறேன். கிளைமொழிகளுக்கு ஆனா செம்மொழின்னு தராதீங்கன்ற. நீங்க செம்மொழின்றது தமிழ் மட்டும்தான். அப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த மொழிகளுக்கெல்லாம் நம்முடைய அடையாளத்தை தமிழுக்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற தொன்மையை அப்ப இந்த மொழிகளை எல்லாம் செம்மொழின்னு சொல்லி அடையாளப்படுத்திய ஒன்றிய அரசுகிட்ட தான் நீங்க அந்த விமர்சனத்தை வைக்கணும். நீங்க வன்னியரசு அதே எப்படி சொல்லுவாங்க, மோடி எடுத்து பேசினா அவங்க எஜமா கோச்சுக்குவாங்கல்ல. வன்னியரசு எப்படி அறிந்து கேட்டுக்கலாம்ல. நம்ம டாபிக் குள்ள வந்துரும். அதான் மோடி அவர்கள் நேற்றைக்கு வந்து பேசிய பேச்சு அப்படிங்கிறது ஒரு ஆணவத்தினுடைய உச்சமாக பொதுவாக வந்து அவருடைய பாடி லாங்குவேஜிலிருந்து அல்லது வந்து அவருடைய பேசுகிற ஸ்டைல் எல்லாமே வந்து ஒரு அந்த மாநில கட்சியை மதிக்காத போக்கு, மாநில கட்சியினுடைய தலைவரை மதிக்காத போக்கு அப்படிங்கிற இடத்துலேருந்து அவர் வந்து அந்த உரையை வந்து அவர் தொடங்குறாரு. அப்படி தான் முடிக்கிறாரு. அந்த கடைசியில் முடிக்கும்போது கூட பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லிட்டு தான் வந்து முடிக்கிறாரு. அத்தனை கூட்டமும் திருப்பி முழங்கணும்னு வேற வந்து சொல்கிறாரு. அதையும் வந்து எடப்பாடி பழனிசாமியும் அதை வந்து முழங்குறாரு, மேடையிலேருந்து அதையும் அவர் முழங்குறாரு. அப்போ பேரறிஞர் அண்ணாவினுடைய பேரில் இயங்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம், மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார் இவங்க எல்லாமே வந்து தோன்றலாக இருந்து இன்றைக்கி வந்து அந்த கட்சியை வந்து ஒரு மாநில உரிமை பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கழகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய பதவி ஆசைக்காக அல்லது பதவி வெறிக்காக முழுக்க டெல்லியில் போய் டெல்லியிடம் வந்து அடகு வச்சிருக்கிறாரு. அதுக்கு ஒரு முதலிருந்து நான் வந்து தொடங்க விரும்புகிறேன். பாஜகவோடு எனக்கு கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி 2025 வந்து டெல்லியில் போய் அவர் வந்து பேசுகிறாங்க. பேசி அமித்ஷா தான் வந்து கூட்டணி அறிவிக்கிறாரு. இதுவரை வந்து தமிழ்நாட்டு மாநில கட்சிகளில் எந்த கட்சியாக இருந்தாலும் மாநில அரசியல் கட்சிகள் வரலாற்றில் அந்த மாநிலத்தில் தான் அறிவிப்பாங்க. எந்த மாநிலத்தில் கூட்டணி வந்து தலைமையோ அந்த தலைமை தான் அறிவிக்கும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அணினா மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து அந்த அணியில் வந்து அவர் தலைவர், அவர் தான் அறிவிப்பார், அவர் தலைமையில் தான் இணைவாங்க. இங்கே வந்து எப்படின்னா டெல்லியில் போய் முடிவு பண்ணுறாங்க. டெல்லியில் வந்து அதுவும் அறிவிப்பு வந்து யார் அறிவித்தது? அமித்ஷா அவர்கள் தான் அறிவித்தாங்க. மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு வார்த்தை கூட பேச விடலை. இல்லை, இங்கே பியூஷ் கோயல் தான் வந்து எல்லா கூட்டணியும் இறுதி செய்கிறார். டிடிவி தினகரன் டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வர்றாரு. எல்லா கட்சியும் அப்படி தான் பண்ணுறாங்க. பாமக அன்புமணி ராமதாஸை தவிர்த்து எல்லா கூட்டணியும் வந்து உள்ளே கொண்டு வர்றது பாஜக தான் பண்ணுறாங்க. தீர்மானம் மட்டும்தான் பொதுக்குழு அதிமுக போடுது. நம்ம அப்போ அதை தாண்டி அவர்கள் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். இல்லை, அடுத்த கட்டத்துக்கு இல்லை, நாங்கள் ஒரு இணக்கமாக பயணிக்கிறோம். நீங்கள் தான் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறீங்க. அதிமுக என்கின்ற ஒரு பேர் இயக்கம், மாநில உரிமையை பேசக்கூடிய ஒரு பேர் இயக்கம், இருமொழி கொள்கையை பேசிய ஒரு பேர் இயக்கம் இன்னைக்கு அப்படியே வந்து முழுக்க எப்படி ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு கிளை அமைப்புகள் நிறையா இருக்குது. ஏபிவிபி ஒரு கிளை அமைப்பு, எப்படி அபினவ் பாரத் ஒரு கிளை அமைப்பு, பஜ்ரங் தள் ஒரு கிளை அமைப்பு, இந்து முன்னணி ஒரு கிளை அமைப்பு, எப்படி வந்து நீங்கள் வந்து விஹெச்பி என்ற ஒரு அமைப்பு கிளை அமைப்பு போல் அதிமுக இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு கிளை அமைப்பாக இன்றைக்கி வந்து சுருங்கி போனது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு துரோகமாக எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கிறாரு. அவருடைய கொள்கையை சுருக்கி பார்க்கணுமா? அவங்க என்ன கிளை அமைப்பா மாறுறது? நீங்க தொடர்ச்சியா வந்து நீங்க பாருங்களேன்,
அதாவது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் பன்முகத்தன்மை வாய்ந்தது. ஆனால் பாஜக முன்னெடுக்கிற அரசியல் என்பது ஒரே நாடு ஒரே மொழி இந்து ராஷ்டிரம் தான். அதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அந்த தடையெல்லாம் வந்து நீக்குவதற்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க. அப்போ பன்முகத்தன்மை முத்தலாக் சட்டத்தை தடை செய், முத்தலாக் சட்டத்தை வந்து நீங்கள் வந்து திருத்தம் பண்ணு. ஆமாம் சாமி, நான் வந்து அதற்கு ஒப்புதல் தரேன். யார் சொல்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏங்க மாநில உரிமை பேசிய கட்சி அதிமுக அப்படின்னா நீங்கள் டெல்லி சீர்திருத்த மசோதா ஒன்று கொண்டு வராங்க. அது டெல்லி சீர்திருத்த மசோதாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மாநில உரிமை சம்மந்தப்பட்டது. அதற்கும் ஆமாம் சாமி, நான் வந்து உங்களுக்கு வந்து சரண்டர் ஆகிறேன், நான் உங்களுக்கு ஆதரவு தரேன்றாரு. நீங்கள் காஷ்மீர் அப்படிங்கிறது காஷ்மீரிகளுடைய தேசிய இனத்தினுடைய விடுதலை சம்பந்தமானது, உரிமை மாநில உரிமை பேசக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த வந்து நீங்கள் 370 ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அதை ஆதரித்து அதிமுகவோட மாநிலங்களவை உறுப்பினர் வந்து மரியாதைக்குரிய நவநீத கிருஷ்ணன் பாடுறாரு, ஹேப்பி இன்று முதல் ஹேப்பி பியூட்டிஃபுல் காஷ்மீர் பாட்டு பாடுறாங்க. இல்ல சார், இப்போ இது தொடர்ந்து நம்ம அதிமுக இல்ல நான் எதுக்கு சொல்றேன் குற்றச்சாட்டு இல்ல அவங்க வந்து ஒரு கட்சியில வந்து சேர்றோம்ல, அந்த கூட்டணி சேர்றோம்ல, கூட்டணியில் சேர்ந்தா நீங்கள் வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை முரண்பாடு இருக்குது, கொள்கை வேறுபாடு இருக்குன்னு இப்போ தான் அண்ணன் சொன்னார். ஆனால் எந்த கொள்கையில் அவங்க வேறுபாடோட நின்றுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பேச வேண்டியது இருக்குல்ல. இல்லை, எந்த கொள்கையில் வேறுபட்டிருக்கீங்கன்னு கேட்குறேன். நேற்று கூட வந்து இதையும் சேர்த்திங்க. பிரதமர் நேற்று பேசினப்போ திருப்பரங்குன்றத்தை மேற்கோள் காமிச்சு தமிழ் கலாச்சாரத்தின் மீது மேற்பட்ட தாக்குதல்ன்றாரு. அதுதானா? உண்மைதானா? அது சகோதரர் வன்னியரசு பேசுனதெல்லாம் பார்லிமெண்ட்ல பேசி முடிச்சாச்சு. இப்போ நடக்கிறது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாட்டுக்கு எது சிறந்த ஆட்சி, எது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற ஆட்சி, இந்த எங்க மாநில உரிமையை நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட 39 நாடாளுமன்ற உறுப்பினரை விட்டு டெல்லியில பேச சொல்லுங்க. அதிமுக 37 சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு டெல்லியை 12 நாள் முடக்கி வச்சது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்காக. நீங்க என்ன போய் நரேந்திர மோடிக்கு பயந்து வரீங்க. நீங்க வந்து சும்மா நீங்க சொல்லக்கூடிய முடக்கற டைம்ல சந்திரபாபு நாயுடு ஒரு மூவ் பண்ணாரு. எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்குதுன்னு. நீங்க இன்னைக்கு நரேந்திர மோடி தமிழ்நாட்டு அரசியலுக்கு பயந்துதான் வரது இல்ல. இல்ல நீங்க பேசணும். நரேந்திர மோடி பாராளுமன்றத்துக்கு வரது இல்ல. பட்டி எடுத்து பார்த்தா இல்ல அப்ப திமுக பாரதிய ஜனதா கட்சி 7 வருஷம் ஆட்சியில இருக்க தெரியும். இல்ல பட்டி எடுத்து பார்த்தா நரேந்திர மோடி பாராளுமன்றத்துக்கு வரது இல்ல. சரி கோத்ரா எரிப்ப நியாயப்படுத்தணும் போது கண்டிச்சு பேசணும். கண்டிச்சு பேசினா அது தப்புண்டா. பேச்சுக்கே வர்றேன். நீங்க பழசெல்லாம் விட்டுருவோம். நேத்து பிரதமர் திருப்பரங்குன்றத்தை மேற்கோள் காட்டி ஒரு நிமிஷம் தமிழ்நாடு கேள்வி உள்வாங்க சார். எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேர்தல் உடன்பாடு தான், தேர்தல் கூட்டணி தான். திருப்பரங்குன்றத்தை மேற்கோள் காட்டி கொள்கைகளை நாங்கள் ஏற்கவில்லை, எங்க கொள்கையை அவங்க ஏற்கல. அப்ப திருப்பரங்குன்றத்தை மேற்கோள் காட்டி தமிழர் கலாச்சாரத்தின் மீது நடத்த தாக்குதல் சொல்றாரு. அதுல வந்து ஒத்து போகுதா? பாரத் மாதா கி ஜெயன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்ல நிலைக்கு வந்தாச்சு அப்படின்றத அவர் சொல்றாரு. சொன்னாரா? சொல்ற நிலைக்கு வந்தாச்சு. வீடியோல பார்த்தோமே சார், எல்லாரும் எதிர்த்து சொன்னாரு. நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி நீங்க எல்லாரும் எதிர்த்து சொன்னாங்க சார். நீங்க அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சட்டமன்றத்தில் கூட தேசிய கீதம் பாடணுன்ற நிலையை ஆர்.என். ரவி கவர்னராக இருந்து எடுக்கிறாரு. அவர் அடுத்த ஆண்டு அதை தொடர்ந்தா கூட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் சொன்னாரா இல்லையா? எங்க நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியா இருக்குங்க சார். கவர்னர் பண்றது தப்பு, நம்ம வெளியில வந்து பேசலாமே சார். கவர்னர் சொல்றது தப்பு. தமிழ்நாட்டு சட்டப்பேரவைக்கு ஒரு மரபு இருக்கு, ஒரு தனி விதி இருக்கு, அதுபடிதான் நடக்குது. கவர்னர் தவறு செய்யறாருன்னு எடப்பாடி பழனிசாமி வெளியில வந்து பேசாம சொல்லிருக்கலாமே. நீங்க அவர் 3 வருஷமா அவர் செஞ்சிட்டு இருக்காரு. 3 வருஷமா அவர் வந்து அதை தடுக்க முடியலன்னா அப்ப நீங்க செய்யக்கூடிய கவர்னர் நீங்க கேள்வி கேட்கறீங்க இல்லையா? அதிமுக தவறு செய்யக்கூடிய அவரை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து சட்ட ரீதியான வழி தெரியல. நீங்க அவருக்கு பயந்திருக்கீங்க. நீங்க அதை வச்சுட்டு அரசியல் பண்ண பாக்குறீங்க. நீங்க அவரோட நேரம் அவர் பேசி உருவாக்கி அரசியல் பண்ண நான் பேசவே இல்லைனே. நீங்க ஒரு திருப்பரங்குன்ற இஷ்யூ ஒன்று சொல்றீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதாவது மாநில உரிமை சம்பந்தப்பட்டது மட்டுமல்லாது முழுக்க முழுக்க அது மதச்சார்பின்மை குறித்த ஒரு பார்வை. எப்படி வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னாரோ,
தமிழ்நாட்டில் வந்து அதாவது மத சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே அது பொருந்தக்கூடியது. இந்த திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கி வந்து நேற்று பேசுகிறார் மோடி அவர்கள், நீங்கள் வந்து தீபம் ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது சரியான தவறான தகவலா? அது பொய். ஏன்னா தீபம் ஏற்றியாச்சு. இவங்க கேட்குறது இன்னொரு இடத்துல தீபம் ஏற்றணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல எதுக்கு தீபம் ஏற்றணும்? அந்த தீபம் எங்கே ஏற்றணும்? மசூதி பக்கத்தில் ஏற்றணும், பள்ளிவாசல் பக்கத்தில் ஏற்றணும்ன்றா. இதை அதிமுக என்ன சொல்லுது? மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அறிக்கையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீதிமன்ற தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்கிறாரு. இது அதிமுக நிலைப்பாடா? அதை மட்டும் சொல்ல சொல்லுங்க. இதுக்கு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்க. திரு ஆவடிக்குமார் இப்போதான் வந்து இணைஞ்சிருக்காங்க. பாஜகவினுடைய தலைவர் ஒரு திருமிகு விஜயதாரணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. விஜயதாரணி முதலமைச்சருடைய இருங்க, முதல் கருத்தை வாங்கிட்டு வந்துடுறேன், இருங்க ப்ளீஸ். வணக்கம். முதலமைச்சர் நிச்சயமாக மீண்டும் நாங்கள் தான் வெல்வோம் என்று சொல்கிறார். பிரதமர் பேசியதற்கு பாயிண்ட் பை பாயிண்ட் கடுமையான எதிர்வினை ஆற்றுகிறார். அது கவர்னருக்கும் சேர்த்து. பிரதமர் பேசியது பிஜேபி என்டிஏ ஆட்சிக்கு இவர் கொடுத்த பதில் வந்து மீண்டும் திராவிட மாடல் 2.0 மீண்டும் மீண்டும் வெல்வோம். விஜயதரணி அதாவது கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரதமர் அவர்கள் நேற்றைய தினம் கூட்டணி கட்சிகள் எல்லாரும் இணைந்து அறிமுகப்படுத்துவதற்காக வருகை தந்திருந்தார். தெளிவான கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. பிரதமர் அவர்கள் ஒரு நல்ல விஷயத்தை, டபுள் இன்ஜின் சர்க்கார் இந்தியா முழுக்க எல்லா 20 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கும் பிஜேபி பல மாநிலங்களில் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது பல மாநிலங்களில் அமைந்திருக்கு. அந்தந்த மாநிலத்தில் யார் தலைமையிலான கூட்டணி? பீகாரில் திரு நிதிஷ்குமார் அவர் தலைமையிலான கூட்டணி. அப்போ அங்கே அவர் முதலமைச்சர் அறிவிக்கப்பட்டு ஆக்கப்படுகிறார். அது மாதிரி ஜெயிச்ச பிறகு அவங்க நிலைப்பாடு என்னவோ அதே நிலைப்பாடு இப்பயும் எடுத்த நிலைப்பாடும் ஒன்று தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு தெளிவான கருத்து. மகாராஷ்டிரால ஷிண்டே முதல்வராக இருந்தாரு, தேர்தலுக்கு பின்னாடி பாஜக பட்னவிஸ் முதல்வர் ஆக்கிச்சு இல்லையா? நம்பர்ஸை பொறுத்து இருக்கு. அந்த அளவுல எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் முதல்வர் வேட்பாளர் தீர்மானிக்கப்படுவார். அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு தெளிவான கருத்தை சொல்லியிருக்காரு. தெளிவான கருத்தை திரு ஷிண்டே அவர்கள் வந்து முதலமைச்சராக நம்பர்ஸ் இருந்தால் தான் வருவேன், நம்பர்ஸ் இல்லைன்னா தான் பாஜக வருங்கிறதுல அவங்களும் தெளிவாக இருந்திருக்காங்க. இங்கே தமிழ்நாடை பொறுத்தவரை ஏற்கனவே அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு அறிவிக்கப்பட்ட கூட்டணி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் எதிர்வினை ஆற்றுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்க கூட்டணியில் காங்கிரஸ் எங்கேயா ஓடி போயிட போதா இல்லையாங்கிற அந்த தேடலை முதலமைச்சர் அவர்கள் செய்யறதை விட்டுட்டு அதை கட்டி காப்பாற்ற முடியணும் அவங்களுக்கு. அதை விட்டுட்டு அவர் இங்கே வந்து விமர்சனம் பண்ணுறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனம். அப்படி பார்க்க போனால் டிஎம்கே தான் ஒரு டப்பா ஆட்சியை வழங்கிட்டு இருக்கு இத்தனை நாளா. அந்த அளவுல பாத்தீங்கன்னா டப்பா சர்க்கார் சர்க்கார்னு சொல்றதுல மீனிங் இருக்கு. இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க டிஎம்கே ஆட்சி தான் டப்பா ஆட்சி, டப்பா சர்க்கார், டப்பா ஆட்சி. அதுதான் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதை பிரதமர் வந்து மாண்போடு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தலை. ஆனால் முதலமைச்சர் மாண்பு இல்லாமல் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. ஒரு பிரதமர்னு கூட பார்க்காம மாண்பு தரக்குறைவாக, மாண்பு குறைவாக, மிக மோசமாக பிரதமரை விமர்சனம் பண்றாரு. அது ரொம்ப தவறுன்னு நான் நினைக்கிறேன். டப்பா சர்க்காருங்கிறது இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் பயங்கரமா பாதிக்கப்பட்டு 55% பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாயிருக்கு. 33 போக்சோ கேசஸ் அதிகமாயிருக்கு. இப்படிப்பட்ட மாநிலத்தில் டப்பா ஆட்சி, திமுக ஆட்சி டப்பா ஆட்சின்னு சொல்லாம என்ன சொல்ல முடியும்? ரொம்ப டப்பா தேஞ்சு போன ஆட்சி தான் இது. இதை விட மோசமான கிரைம் ரெக்கார்டு வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அத மேற்கோள் காமிச்சா அப்ப அது வந்து யோகி ஆதித்யநாத் ஆட்சி டப்பா ஆட்சி அவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது உங்களோட ஆட்சியோட ட்ராக் ரெக்கார்டு தான் மோசமா இருக்கு. எங்களுடைய அரசு அப்படி இல்லை. தமிழ்நாடு அரசு தான் டப்பா அரசு. நீங்க முதல்வர் பயன்படுத்திய வார்த்தையே பயன்படுத்தி தான் அவர் விமர்சிக்கிறார். இல்லை, அதான் அக்கா வந்து அந்த வார்த்தையில் பயங்கரமாக ஊண்டாயிட்டாங்க போருக்கு. ஆனால் அது ஊண்டாகிற அளவுக்கு பெரிய வார்த்தை இல்லை. ஏன்னா போகிற இடம் முழுக்க டபுள் இன்ஜின் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டாட்சின்னு சொல்லுது. ஒன்றியத்திற்குரிய எல்லா அதிகாரமும் ஒன்றிய அரசுக்கு போகுது. மாநில அரசுகளை தன்னாட்சியாக இயங்க விடணும். எங்களுடைய கல்வியில், எங்கள் நிதியில், எங்களுடைய சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீமில் தலையிடுறீங்க, அது சரியில்லைன்னு எங்கள் முதலமைச்சர் சொல்கிறார். ஆனால் நரேந்திர மோடி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் திட்டம் போடுறோம், எங்கள் திட்டத்தை நிறைவேற்றுகிற மாநிலங்கள் இருக்கட்டுங்கிறாரு. அப்படி திட்டம் போட்டு நிறைவேற்றுகிற யூபி, அப்படி திட்டம் போட்டு நிறைவேற்றுகிற மத்திய பிரதேசம், பீகார், இந்த 3 ஸ்டேட்டு இந்த 4 ஆண்டுகளில்
கம்பேரிக்க வர்றேன், கடந்த ஆண்டுகளை விட்டுருங்க. 4 ஆண்டுகளில் எந்தெந்த திட்டங்களில் எங்களையோ இல்லை கர்நாடகாவையோ கேரளாவையோ இல்லை பீகார் இல்லை வெஸ்ட் பெங்காலையோ முந்திருச்சு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. தலைவர் மிக தெளிவாக கேட்குறாரு. உங்கள் டபுள் இன்ஜின் ஆட்சி நடக்கிற மாநிலங்களில் அவர்களை விட நாங்கள் வளர்ந்துருக்கோமா இல்லையா? ஒன்று கல யதார்த்தத்தை பேசுவோம். இன்றைக்கி உலகில் பெரிய லீடராக மோடி மதிக்கப்படுறார். மரியாதைக்குரிய ட்ரம்பு கழிததுனால மோடி வந்துட்டா இந்த ஐநா சபையோட மாற்று சபை வச்செல்லாம் நம்புகிறாரு. அதனால தான் இந்தியாவுடைய ரூபாயின் மதிப்பு 54 ரூபா இருந்ததை நாங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, குறைக்க போகிறோன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி நரேந்திர மோடி. இன்றைக்கி 92 ரூபா வந்துருச்சு. அன்றைக்கி 10,000 ரூபா வந்து நகை விலை இன்றைக்கி 1.10 1.5 வந்துருச்சு. பீப்பாய் விலை குறைஞ்சா கூட மண்ணெண்ணெய் டீசல் பெட்ரோல்லாம் குறையலை. உலகத்தில் மிகப்பெரிய பாஸ்போர்ட் வச்சுருக்க ஒரு நாடாக இந்தியா மாறி இருக்குது. நாங்கள் கேட்குறது, அப்படி உங்கள் டபுள் இன்ஜின் ஆட்சி நடக்கிற மாநிலங்களில் ஏதாவது தமிழ்நாட்டு இளைஞர் யாராவது ஒருத்தர், அக்கா விஜயதாரணியோ இல்லை அவர்கள் ஊரை சேர்ந்தவர்களோ இல்லை அவர்களுடைய நண்பர்களோ இல்லை இந்த விவாதத்தை பார்க்க தமிழ்நாட்டுடைய எந்த குடும்பத்தில் இருந்தாவது மோடியோட டபுள் என்ஜின் சர்க்கார் நடக்கிற மாநிலத்தில் போய் எப்படியாவது என் பிள்ளையை விலைக்கு சேர்த்துறணும், எப்படியாவது நாங்கள் குடியேறி விட வேண்டும். ஏன்னா அது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறது என்ன, இங்கே இருந்தால் நல்லா பீஸ்ஃபுல் லைஃபுக்கு தானே யோசிப்பாங்க. எங்களுக்கு உண்மையிலேயே அமெரிக்க கனவு இருக்குது, இங்கிலாந்து கனவு இருக்குது. அந்த மேலை நாடுகளில் போய் எங்கள் மாநிலம் வளரணும்னு யோசிக்கிறோம். இங்கே சாதி தடையாக இருக்குது, மொழி தடையாக இருக்குது, ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ வந்துகிட்டே இருக்குது, ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. பரவாயில்ல, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை நோக்கி போகவும் நாங்கள் ஆசைப்பட்றோம். அப்படி மோடிங்கிற டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்கிற மாநிலங்களில் பீகார், யூபி இல்லை எந்த வட இந்திய மாநிலங்களையாவது மணிப்பூர் ஒட்டிங்க அது பெரிய டபுள் என்ஜின் சர்க்கார். இங்கே போய் தமிழ்நாட்டு இளைஞர்கள் யாராவது, ஏன் பாஜகவை சேர்ந்த ஸ்போக் பர்சன்ஸ் யாராவது என் குடும்பத்தோடு போய் நான் மணிப்பூரில் உட்காந்துருக்கேனுங்க, குடும்பத்தோட யூபியில் வாழணுங்க, பீகாரில் வாழணுன்னு யாருக்கும் ஆசை இருக்குமா? அதுதான் வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறது. அதுதான் சொன்னார், உங்கள் டபுள் என்ஜின் சர்க்கார் தோத்துருச்சுங்க, நாங்கள் சிங்கிள் என்ஜினாகவே இருக்கோம், எங்களுக்கு கொடுக்க நிதியை கொடுங்க, இது ஆளுநரை வச்சு தடுக்காதீங்க, நாங்கள் வரியாக கட்ட நிதியை திருப்பி கொடுங்க, அதை திருடாதீங்க, பறிக்காதீங்க, மோசடி பண்ணாதீங்க சொல்கிறாங்க. அதுதான் இதில் என்ன, இதில் உண்டா வேண்டிய என்ன இருக்குது? இல்லை, இதற்கிடையில் மக்கள்கிட்ட ஒரு கருத்து வச்சுருந்தோம். மீண்டும் திமுக ஆட்சி தான் வர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவது பற்றி 68% பேர் சரி என்றும் 28% பேர் தவறு என்றும் கருத்தில்லை என்று 4% பேரும் சொல்லியிருக்கிறார்கள். கருத்து தெரிவித்த 34,000 மக்களுக்கும் நன்றி. திரு ஜென்ரா, அந்த மக்களுடைய முடிவோடு சேர்த்து உங்களுடைய இறுதி கருத்தை சொல்லுங்கள். மக்கள் 68% பேர் அவர் சொல்வது சரின்னு சொல்கிறாங்க. அதுதான் இயல்பானதாகவும் மக்கள் உணர்வாகவும் இருக்குது. அது 28% விட இன்னும் குறையக்கூடும் அதை எதிர்க்கிறவங்க கூட அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலும் கட்சிகள் அதிமுக, பாஜக இல்லைன்னா பிஜேபி, என்டிஏ கூட்டணி அதை அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அந்த கூட்டணிக்கு வரும்போது அவர்கள் இன்னும் வலுப்பெற்று ஒரு சவால் வராதா திமுக கூட்டணிக்கு? நீங்கள் அதை முதல்ல சொன்ன தலைப்பில் எதிரணியினுடைய பலவீனம் காரணமாக சொல்கிறாரான்னு கேட்டது நீங்கள் இப்போ கேட்ட கேள்விக்கான கேள்வி தான் அது. எதிரணியினுடைய பலவீனமாகத்தான் இருக்குது. அவங்க ஒரு வலிமையான கூட்டணி உருவாக்கியதை காட்ட வேண்டும்னு முயற்சி பண்ணாங்க நேற்று கூட்டத்தில். அது அந்த ஏப்ரலில் அறிவித்த அதிமுக பாஜக கூட்டணின்னு அமித்ஷா அறிவித்த சமயத்துலேயும் அது பெரிய மொமெண்டம் வரல. இப்போவும் இது திமுகவை வீழ்த்தக்கூடிய கூட்டணின்னு நேற்றைய கூட்டமும் ஒரு உணர்வை மக்களிடத்தில் கொடுத்த நம்பிக்கையை கொடுத்ததாக நான் நினைக்கல. இதில் பேசும்போது இந்த டபுள் என்ஜின் பற்றி பேசுகிறாங்க. அது கூட்டாட்சிக்கு எப்படி சரியானது, அரசமைப்பு சட்டத்துக்கு எப்படி விரோதமானதுன்னு எல்லாருமே பேசுகிறோம். அதை நான் வேறு விதமாக கம்பேர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் முதலமைச்சராக நான் இருப்பேன். எனக்கு வாக்களிக்காதவர்கள் எனது சர்வீஸை பார்த்துட்டு மீண்டும் எனக்கு வாக்களிப்பதற்காக நான் உழைப்பேன்னு இவர் சொல்கிறாரு. பிஜேபி என்ன சொல்லுது, பிஎம் என்ன சொல்கிறாரு, டபுள் என்ஜின்ங்கிறதுக்கு என்ன பொருள், எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கள் கவர்மெண்ட் வர்றதுக்கு நீங்கள் ஓட்டு போடலைன்னா உங்கள் ஸ்டேட்டுக்கு முதலீடு வராது, உங்கள் ஸ்டேட்டுக்கு வளர்ச்சி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இது எது ஜனநாயக ரீதியான நிர்வாகம் அப்படிங்கிற கேள்வி அதுக்குள்ளே வருது. இதே மாதிரி இன்னும் ஒரு ஒப்பீடு இருக்குது. மாநில உள்நாட்டு உற்பத்தி 11.19 அப்படின்னு ஸ்டாலின் காலத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்குங்கிறது 2010க்கு பிறகு வந்திருக்கு. 15 ஆண்டுகளுக்கு பிறகு 2010 கடைசியாக வந்தது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்குங்கிறது ஒரு முக்கியமான செய்தி.
இதே ஜிடிபி growth-ஐ மட்டும் வச்சுட்டு ஒரு சமூகத்தின் வளர்ச்சியை எடை போட முடியுமான்னு பார்த்தா அது முடியாது. அது ஒரு அணுகுமுறை. சமூக வளர்ச்சிக்கான முதலீடுங்கிறது இன்னொரு அணுகுமுறை. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலினோட அணுகுமுறை, அவங்க அணுகுமுறையிலையும் இது எக்ஸல் ஆகுது, நம்பர் 1-ஆ இருக்கு. சமூக முதலீடுகள் மூலமாக மக்கள் முன்னேற்றத்தை கொண்டு வந்ததுலையும் இருக்கு. பேலன்ஸ்டாக அந்த வளர்ச்சி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த ஒப்பீட்டிலையும் இவர் தான் சிறந்த நிர்வாகியாக இருக்கிறாருன்ற. நன்றி. விஜயதாரணி, உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா? அதுதான் இப்போ நம்ம சேனலில் இதை தான் எதிர்பார்க்க முடியும். இந்த ரிசல்ட்டு தான் தெரிஞ்ச விஷயம். அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கூட மக்கள் மிகவும் விரக்தியில் இருக்கிறார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. சும்மா ஒரு அரசியலை நிதி தரல, அதை தரல, இதை தரல, ஹிந்தி எதிர்ப்பு, இப்படி எப்பயும் பிடிச்ச கொடையே பிடிச்சின்னு இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. திமுக நிச்சயமாக அதில் ஆன்டி இன்கம்பன்சி சிவியராக இருக்குது. ஆகையால் ஒரு மாற்று ஏற்பாடாக நிச்சயமாக தமிழக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணியை தேர்வு செய்வார்கள் என்பதில் இருவேறு கருத்து இல்லை. நிச்சயமாக அதற்குண்டான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தென்படுகிறது. களத்தில் மக்களிடம் கேட்ட கேள்விகளில் நிச்சயமாக களத்தில் அவங்க பதில் சொல்லக்கூடிய இடத்துல திமுக மீது மிகவும் வெறுப்பு இருக்கிறது. கரண்ட் பில் எகிரி போச்சு, சொத்து வரி ஏறி போச்சு. இப்போதான் தேர்தல் தொடங்கி இருக்கு. களத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்போதைக்கு இருக்கு. அவ 182 தொகுதிகளில் பிரச்சாரத்தையே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு முடிச்சிட்டாரு. 182 களத்தில் நாங்கள் உறுதியாக முன்னேறிக்கிட்டு இருக்கோம். களம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். தேர்தல் முடிவு எதை நோக்கி போகுன்றது எங்களுக்கு புரியுது. அதனால் நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எங்களுக்கு இருந்த பின்னடைவுகளெல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் களத்தில் உறுதியாக முன்னேறிட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராவது உறுதி என்ற இலக்கு நோக்கி நாங்கள் நகர்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சுருக்கோம். அதுக்கு எந்த வகையான ஆதரவு கிடைச்சாலும் அதை ஏற்று நாங்கள் எங்களுடைய வெற்றியை நோக்கி நாங்கள் பயணப்படுறோம். நிச்சயம் வெற்றி பெறுவோம். பின்னடைவுகளிலிருந்து மீண்டும் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. இல்லை, இந்த அண்டப்புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு புழுகை பொய்யை மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாடு போதை கலாச்சாரம் கூடுதலாக இருக்குது, இளைஞர்கள்ட்ட போதை கலாச்சாரம் இருக்குது அப்படின்னு அவர் போகிற போக்கில் பேசிட்டு போனார். அதுக்கு நீங்கள் எந்த தரவுகளுமே அவர் சொல்லலை. நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய அமைப்பு NCB நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவே அவர்கிட்ட தான் இருக்குது, அது சொல்லுது. இவரே நம்ம இந்திய அரசே கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி ஐநாவினுடைய ஒரு வாக்கெடுப்பில் கஞ்சா பிசின் இந்த ரெண்டும் போதையா இல்லையா அப்படிங்கிற வாக்கெடுப்பில் இந்திய அரசு என்ன சொல்லியிருக்கு, அது போதை இல்லைன்னு சொல்லியிருக்கு. நீ அங்கே போய் ஒரு ஸ்டாண்டு, இங்கே தமிழ்நாட்டில் மாநிலத்தில் இதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ யாரை ஏமாத்துறாரு அவர் மோடி அவர்கள்? பாஜக தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே, தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே பொய்யை கட்டவிழ்த்து விட்டுருக்கிறது. இவங்க சொல்கிறாங்க இது டப்பா ஆட்சின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இது அப்பா ஆட்சின்னு சொல்கிறாங்க, டப்பா ஆட்சின்னு சொல்லலை. அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்கள் 2026 இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று சொல்வதற்கு இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசிய அந்த உரை அப்படிங்கிற ரொம்ப முக்கியமானது. மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி அவர் பெருமையாக பேசுகிறாரு. கட்டணமில்லா நீங்கள் பேருந்து குறித்து பேசுகிறாரு. நான் முதல்வர் திட்டத்தை பற்றி பேசுகிறாரு. நீங்கள் 3000 ரூபா பொங்கலுக்கு கொடுத்ததை தொடரும் சொல்கிறாரு. மக்களுடைய பிரச்சனைகளை, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஆளுமையுள்ள முதல்வராக இருக்கிறாரு. எடப்பாடி போல ஆளுமையற்றவர் இல்லை. குருமூர்த்தி என்ன சொன்னார், இம்பார்ட்டன்ட் ஆட்சின்னு சொன்னார். எந்த ஆட்சியா? அதிமுக ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சி தொடரணுமா, ஆளுமையுள்ள ஆட்சி தொடரணுமா அப்படிங்கிறத இப்போ இருக்கிற பிரச்சனை. டெல்லி ஆட்சி வரணுமா இல்லை தமிழ்நாட்டுடைய ஆட்சி வரணுமாங்கிறத இப்போ பிரச்சனை. அப்போ தமிழ்நாட்டுடைய ஆட்சி, தமிழருடைய ஆட்சி, இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்றால் 2026 என்பது திமுக ஆட்சி, திமுகவினுடைய தலைமையிலான ஆட்சி தான் தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பார்ப்போம். மக்கள் உண்மையிலேயே சுருக்கமா சரி, ஓகே, பரவாயில்ல. அண்ணன் குமாரண்ணன் சொன்னாங்க 182 தொகுதிகள் நாங்கள் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. எப்படி முடிச்சாரு? நான் தான் முதலமைச்சர் முடிச்சாரு. 182 தொகுதியில் நான் தான் தொண்டர் முன்னாடி பேசின எடப்பாடியை வந்த பிரதமர் நீங்கள் சிஎம் கேண்டிடேட் இல்லைன்னு சொல்லி போயிடாது. அதான் நான் கேட்குறேன். தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் திராவிட மாடல், இந்தியாவிலேயே ஒரு டைனமிக் லீடராக திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் எங்கள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற குரல் மக்கள்கிட்ட ஒலிக்குது. இன்னும் சோசியல் பேப்பரில் அடுத்தபடிக்கு தமிழ்நாடு முன்னேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் காத்திருக்கிறோம். நன்றி. பார்ப்போம். மக்கள் பின்னடைவிலிருந்து மீண்டு வருவதா நம்பக்கூடிய அதிமுகவை ப்ரிஃபர் பண்ணுறாங்களா, இல்லை சாதனைகள் மீது நம்பிக்கை உள்ள திமுக
முன்னெடுக்கக்கூடிய திமுகவை நம்புகிறார்களா? இல்லை இதற்கிடையில் நாம் எல்லாம் பேச மறந்தது ஜனநாயக சிக்கலில் சிக்கி தவிக்கக்கூடிய தாவேக்கான்ற ஒரு கட்சியும் போட்டியில் இருப்பதாக கருதுகிறார்கள், நாம் தமிழரும் இருப்பதாக சொல்கிறார்கள். யாரை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்று வரக்கூடிய காலங்களில் தெரியும். மீண்டும் சந்திப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.